அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்கள் பயன்படுத்தும் பிரியாணி உள்ளிட்ட உணவு பதார்த்தங்களில் எச்சில் துப்புவது, வியர்வை மற்றும் உடல் அழுக்கு கலப்பது என ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் செயல்கள் நாடு முழுவதும் ஆங்காங்கே நடைபெற்று வருவதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த நிலையில் மாநில மக்களின் உடல் நல பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத். அந்த உத்தரவில் சமீப காலமாக ஜூஸ், பருப்பு மற்றும் ரொட்டி போன்ற உணவுப் பொருட்களில் மனித வியர்வை, உண்ண முடியாத அழுக்கு பொருட்களை சேர்த்து கலப்படம் செய்யும் சம்பவங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்த சம்பவங்கள் கொடூரமானவை மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே இது போன்ற இழிவான முயற்சிகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதனை தடுக்க தாபாக்கள், உணவகங்கள் மற்றும் பிற உணவு நிறுவனங்களை ஆய்வு செய்வது அவசியம். மாநிலம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தி நிர்வாகிகள் உட்பட அங்கு பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் சரிபார்க்க வேண்டும். உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகம், காவல்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கூட்டுக்குழு இந்த நடவடிக்கையை விரைவாக முடிக்க வேண்டும். உணவு நிறுவனங்களில் நிர்வாகிகள், உரிமையாளர்கள், மேலாளர்கள் போன்றவர்களின் பெயர் மற்றும் முகவரியை முக்கியமாக சமர்ப்பிக்க வேண்டும். இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டத்திலும் தேவைக்கேற்ப திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். தாபாக்கள், ஹோட்டல்கள், உணவகங்கள் போன்ற உணவு நிறுவனங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் அமரும் இடம் மட்டுமின்றி பிற பகுதிகளும் கண்காணிப்பு கேமராக்களால் கண்காணிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கடையின் நிர்வாகிகளும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். தேவைப்பட்டால் காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கிடைக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். உணவகங்களில் தூய்மை இருக்க வேண்டும். உணவு தயாரிக்கும் போதும் பரிமாறும் போதும் சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயம் முடிக்கவசம், கையுறை அணிய வேண்டும். இதில் எந்த விதமான அலட்சியமும் இருக்கக்கூடாது. பொதுமக்களின் உடல் நலன்களில் எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது. அவ்வாறு செய்ய முயற்சிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உணவு தயாரித்தல், விற்பனை செய்தல் அல்லது பிற தொடர்புடைய செயல்பாடுகள் தொடர்பான விதிகள் நடைமுறையில் உள்ள நிலையை கருத்தில் கொண்டு மேலும் கடுமையாக்கப்பட வேண்டும். விதி மீறல்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்ல முயற்சி. இதனை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். நன்றி.